எல்லாருக்கும் அறிமுகமாய் இருக்கிற சம்பவத்தின் அடிப்படையில் எல்லாருக்கும் அறிந்திருக்கிற ஒரு வசனத்தை இன்றைக்கு நான் மையப்படுத்தி உங்களோடு கூட தேவ ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் போட்ட சத்தியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வேதம் வைத்திருக்கிற யாவரும் நாம் திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம் முதல் வசனத்தையும் 6வது வசனத்தையும் 23வது வசனத்தையும் எடுத்தவர்கள் வாசிக்க அன்போடு கூட நான் கேட்கிறேன். 1 சாமுவேல் அதனுடைய 14வது அதிகாரம் முதல் வசனம் 6வது வசனம் 23வது வசனத்தை இன்றைய தினத்தின் தியானத்துக்கென்று நாம் எடுத்துக்கொள்ளுவோம். எடுத்தவர்கள் தெளிவாக சத்தம் உயர்த்தி வாசிக்க நாம் கேட்கலாம். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தியரின் தானியத்துக்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தகப்பனாகிய சவுலுக்கு அறிவிக்கவில்லை. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா என்றான். ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் நடந்தது. 6வது வசனத்தின் கடைசி பகுதி, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க தடை இல்லை என்றான். எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லலாம். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான் என்பதை கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சாமுவேலினுடைய சரித்திர புஸ்தகம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 1024வது ஆண்டில் இருந்து 1035வது ஆண்டின் இடைப்பட்ட காலத்தில் சாமுவேல், காத், நாத்தான் போன்ற தீர்க்கதரிசிகளின் மூலம் இந்த சரித்திர புஸ்தகமானது எழுதப்பட்டது. ஏறத்தாழ 150 ஆண்டு காலத்தின் சரித்திரத்தை இந்த சாமுவேலின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். தேவன் ஜனங்களுக்கு மத்தியிலே எழுப்பினதான நியாயாதிபதிகளில் ஒருவன் ஏலி என்கிற ஆசாரியனையும் தேவன் நியாயாதிபதியாய் கர்த்தர் எழும்பி வர பண்ணினார். ஏலிக்கு பின்பதாக தீர்க்கதரிசியாகிய நியாயாதிபதியாகிய சாமுவேல் என்பவனையும் கர்த்தர் எழும்பி வர பண்ணினார். அதற்கு பின்பதாக ஆண்டவர் ராஜாக்களை கர்த்தர் இஸ்ரவேலின் ஜனத்தின் விருப்பத்தின்படி தேவன் ராஜாக்களை கர்த்தர் எழும்பி வர பண்ணுகிறார். இஸ்ரவேலின் ஜனத்தில் எழும்பின முதல் ராஜா சவுல் என்பவன். ஆகவே ஏலியின் காலம் முதற்கொண்டு முதல் ராஜாவாய் இருக்கிறதான சவுலின் காலம் வரைக்குமாய் இருக்கிற சரித்திரத்தை இந்த சாமுவேலின் வரலாற்றின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது அதிகாரம் இந்த 2 அதிகாரத்தில் சாமுவேலின் சவுல் காலத்தில் எழும்பின ஒரு யுத்த களத்தை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் ஜனத்துக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் இடையே ஒரு யுத்தம் எழும்புகிற ஒரு சூழ்நிலை, ஒரு யுத்தம் எழும்பின காரியத்தை
அங்கே நாம் பார்க்க முடியும். அங்கே நாம் வாசிக்கிற போது மிக்மாஸ் என்கிற இடத்தில் பெலிஸ்தியர்கள் 3 படையாய் அவர்கள் இஸ்ரவேலரை நெருக்கும்படிக்கு அவர்கள் வருகிறார்கள். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் அதன் கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கிற போது மிக்மாஸிலே பெலிஸ்தியர்கள் எப்படி இருந்தார்கள் என்கிறதை குறித்து, தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி வந்த கூட்டம், விருத்த சேதனம் இல்லாத ஒரு கூட்டம், தேவ ஜனத்தை நெருக்கும்படியாக, தேவ ஜனத்தை கொள்ளையாடும்படியாக, தேவ ஜனத்தை விரோதித்து வந்த அந்த கூட்டம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்கிறதை அந்த கடைசி வசனம் சொல்கிறது. அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? பரம்பி இருந்தார்கள். ஆமென். எதிராய் வந்ததான கூட்டம், எதிராய் வந்ததான சத்துருக்களின் காரியம், இஸ்ரவேலின் ஜனத்துக்கு விரோதமாய், வாக்குத்தத்த பிள்ளைகளுக்கு விரோதமாய், ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு விரோதமாய் வந்த சத்துருக்கள் எப்படி எழும்பி வந்திருந்தார்கள்? பரம்பி இருக்கிறார்கள். ஆமென். சவுலும் சவுலோடு கூட இருக்கிறவர்களும் கண்களை ஏறிட்டு அந்த பெலிஸ்தீனுடைய பாளையத்தை, சத்துருக்களின் பாளையத்தை பார்த்தபோது என்ன கணங்காத கூட்டம் அது எப்படி இருக்கிறது? பரம்பி இருக்கிறது. எண்ண முடியாத அளவுக்கு அந்த கூட்டம் பரம்பி இருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் இஸ்ரவேலின் ஜனத்தின் கூட்டம், இந்த யுத்தத்துக்காக புறப்பட்டு வந்த கூட்டம், அதனுடைய தொகை என்னவென்றால், வேதத்தில் என்ன வாசிக்கிற போது ஏறத்தாழ 600 பேர் மாத்திரமே இந்த பரம்பி இருக்கிற கூட்டத்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு வந்தார்கள். எத்தனை பேர்? எத்தனை பேர்? சத்தமா சொல்லுங்க. 600 பேர். 600 பேருக்கு மத்தியில் அவர்களுடைய கையில் இருந்ததான பட்டயங்கள் எவ்வளவு? பரம்பி இருக்கிற இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படிக்கு 600 பேர் புறப்பட்டு வந்திருந்தாலும் அந்த 600 பேரின் கையிலும் பட்டயம் இல்லை. வேதத்தில் என வாசிக்கிற போது 22வது வசனத்தில் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தில் வாசிக்கிற போது, புறப்பட்டு வந்த 600 பேர் யுத்த புருஷர்களாய் இருந்தால், யுத்த களத்தில் சத்துருவை ஜெயம் எடுக்கும்படிக்கு அல்லது சத்துருவை சந்திக்கும்படிக்கு அந்த ஜனத்தோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு வந்த ஒரு கூட்டம் எத்தனை பேராய் இருக்கிறார்கள்? 600 பேராய் இருந்தாலும் 600 பேரின் கையிலும் பட்டயம் இல்லை, 600 பேரின் கையிலும் ஈட்டி இல்லை. மொத்தம் அந்த கூட்டத்தின் மத்தியில் இருந்த ஆயுதம் எவ்வளவு என்றால் 2 ஆயுதம் இருந்தது. ஒரு ஆயுதம் சவுலின் கையிலும், இன்னொரு ஆயுதம் அது யோனத்தானுடைய கையிலும் அன்றி, 2 ஆயுதங்களே அன்றி வேறொரு ஆயுதம் இல்லாதிருந்தது. 600 பேர் வந்தார்கள். கவனிக்க வேண்டும் என்னுடைய ஆரம்ப வார்த்தையை. 2 ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் பாளையத்தை பார்த்தபோது, சத்துருக்களின் எண்ணிக்கையை பார்த்தபோது, ஆமென், அந்த கூட்டம் எண்ணிக்கைக்கு அடங்காதபடிக்கு அந்த கூட்டம் என்னவா இருக்கிறது? இருக்கிறது. ஆகவே சவுல் இந்த கூட்டத்தை பார்த்தபோது, நம்மோடு கூட இருக்கிற 600 பேர் போதாது, நம்மோடு கூட இருக்கிற இந்த 2 பட்டயம் போதாது என்று சொல்லி அந்த யுத்த களத்துக்குள் போகாதபடிக்கு சவுல், ராஜா என்கிற ஒரு சவுல், அபிஷேகத்தை பண்ணப்பட்டதான அந்த சவுல், அவன் இப்பொழுது பின்வாங்கி விட்டான். ஆமே. இப்பொழுதோ ஆமே, அந்த கூட்டத்தின் மத்தியிலே சவுலின் குமாரனாய் இருக்கிற யோனத்தான் தன் ஆயுததாரியை பார்த்து அழைக்கிறார். நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களுடைய பாளையத்துக்குள் அல்லது தானியத்துக்குள் போவோம் வா என்று சொல்லி தன்னுடைய ஆயுததாரியை அவன் அழைக்கிறான். ஆமே. தன்னுடைய ஆயுததாரியை அந்த ஆமேன் அந்த யோனத்தான் அழைக்கிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு கூட அழைக்கிறான். அவன் சொன்ன ஒரு நம்பிக்கையினுடைய அறிக்கை, அவனுடைய விசுவாச அறிக்கையை தான் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவனுடைய விசுவாச அறிக்கை என்ன? அவர்கள் பரம்பி இருக்கலாம், அவர்கள் ஆயிரங்களாய் இருக்கலாம், அவர்கள் லட்சங்களாய் இருக்கலாம், அவர்கள் எவ்வளவு பெரிய கூட்டமாகவும் அவன் இருக்கலாம். ஆனால் தேவன் வல்லமையுள்ளவர்.
ஆமென். அந்த தேவன் மகத்துவம் உள்ளதான தேவன், அந்த தேவன் பெரியவர் என்று சொல்லி அந்த யோனத்தான் சொன்ன ஒரு வார்த்தை, அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க ஆண்டவருக்கு தடை இல்லை என்று சொன்னான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொன்ன வார்த்தை என்ன? கொஞ்ச பேரை கொண்டாயிலும் தேவன் ரட்சிப்பை ஜனத்துக்கு கற்றுக் கொடுப்பா. கொஞ்ச பேரை கொண்டாயிலும் தேவன் ஜனத்துக்கு ரட்சிப்பை கற்றுக் கொடுப்பா. கொஞ்ச பேரை கொண்டாயிலும் தேவன் ஜனத்தின் மத்தியில் ஒரு கொண்டாட்டத்தை கற்றுக் கொடுப்பா. கொஞ்ச பேரை கொண்டாயிலும் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி அந்த 2 பேர் மாத்திரம் அந்த தானியத்துக்குள் போய் பெலிஸ்தர்களுக்கு முன்பதாய் யுத்தம் செய்த போது வேத வசனம் சொல்றது, இப்படி எப்படி 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 ஆமென் கொஞ்ச பேரை கொண்டாயிலும் கர்த்தர் அன்றைய தினம் பெலிஸ்தர்களுக்கு கையில் இருக்கிற இஸ்ரவேலுக்கு தேவன் ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லட்டும். ஆமென். யோனத்தானுடைய அறிக்கை என்ன? யோனத்தானுடைய அறிக்கை என்ன? கொஞ்ச பேரை கொண்டாயிலும். ஆமென். சத்தமா சொல்லுங்க, பின்னாடி இருக்கிறவரைக்கும் சொல்லுங்க. யோனத்தானின் அறிக்கை என்ன? ஆனால் யுத்தத்துக்கு எத்தனை பேர் போனாங்க? யுத்தத்துக்குள் எத்தனை பேர் போனாங்க? புறப்பட்டு வந்தது 600 பேர். யுத்தத்துக்குள் போனது எத்தனை பேர்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உள்ள போனது எத்தனை பேர்? நான் சற்று இந்த வசனத்தை சற்று மாற்றி சொல்லட்டும். 2 பேரை கொண்டாயிலும் தேவன் அற்புதங்களை கர்த்தர் செய்ய அவர் வல்லமையுள்ளவர். அவர் கொஞ்ச பேரை கொண்டாயிலும் தேவன் அற்புதங்களை கர்த்தர் செய்ய முடியும். நல்லா கவனிங்க. இந்த கூட்டத்தை பார்த்தவுடனே சவுலுடைய இருதயம் கலங்கி நிற்கிறது. இந்த கூட்டத்தை பார்த்தவுடனே ஆமென் சவுலோடு கூட இருந்த 600 பேருடைய இருதயம் எப்படி இருக்கிறது தெரியுமா? கலங்கி இருக்கிறது, மனமடிவில் இருக்கிற. ஐயோ, இந்த ஜனத்துக்கு முன்பதாய் நிற்க முடியாது. ஐயோ, பரம்பி இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பதாய் நிற்க முடியாது. அவர்களுக்குள் இருக்கிற பலன் பெரிதாய் இருக்கிறது. அந்த கூட்டத்தின் மத்தியில் அநேக 1000 பட்டயங்கள் இருக்கிறது. அந்த கூட்டத்தின் மத்தியில் அநேக ஆமென் ஈட்டிகள் இருக்கிறது. அவைகளுக்கு முன்பதாய் நம்மால் போய் நிற்க முடியாது என்று சொல்லி எல்லாரும் கலங்கி நிற்கிற போது கொஞ்ச பேரை கொண்டு, இப்படி சொல்லுகிறேன், 2 பேரை கொண்டு அந்த கூட்டத்தில் இருக்கிற கலக்கத்தை கர்த்தர் மாற்றி அந்த கூட்டத்தின் மத்தியில் ஒரு கொண்டாட்டத்தை கர்த்தர் உண்டாக்கினார். இது தான் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு. கொஞ்ச பேரை கொண்டாயிலும் கொண்டாட்டத்தை உண்டாக்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச பேரை கொண்டாயிலும் ஆமென் கொண்டாட்டங்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கலங்கி இருக்கிறீர்களோ? குடும்பத்தில் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், 2 பேர் தான் இருக்கிறேன், அல்லது என்னுடைய வீதியில கொஞ்ச பேர் தான் இருக்கிறோம், அல்லது நம்முடைய பட்டணத்தில் கொஞ்ச பேர் தான் இருக்கிறோம், அல்லது நம்முடைய தேசத்தில் சிறுபான்மையினராய் இருக்கிறோம். கொஞ்ச பேரை கொண்டாயிலும் கர்த்தர் மாற்றங்களை உண்டாக்குவதற்கு பாளையத்தில் எழும்பி நிற்கிற சத்துருடைய பட்டயங்களை ஆமென் ஆமென் பாளையத்துக்குள் இருக்கிற ஈட்டிகளை முறித்து போட பண்ணுவதற்கு நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்குள்ளே கிரியை செய்கிறவர், பலத்தினால் கிரியை செய்கிறவர் அல்ல, பராக்கிரமத்தினால் கிரியை செய்கிறவர் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். எத்தனை பேர் சொல்றீங்க? பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவாவினால் ஆகும். நீ புறப்பட்டு போ. உன்னோடு கூட இருக்கிறவர் நான் அல்லவா? உன்னிடத்தில் இருக்கிற பலத்தோடு கூட புறப்பட்டு போ. உன்னோடு கூட இருக்கிறவன் நான். ஆமே சொல்லலாம். ஒரு ஆமே. கொஞ்ச பேரை கொண்டாயிலும் கொண்டாட்டங்களை எழும்ப பண்ணுவா. ஆமே. அந்த பகுதியில் வாசிக்கிற போது ஆமே எங்கேயும் கொண்டாடினார்கள் என்பது இல்லை. இல்லாவிட்டாலும் ஒரு ஜெயம் ஒரு இடத்துல வரும்போது நிச்சயம் இருதயத்தில் என்ன எழுந்திருக்கும்? சந்தோஷங்கள் எழுந்திருக்கும். ஆமே. காணிக்கை பாடலை ராஜதனை அவர்கள் பாடினார். ஆமே, நல்ல ஒரு பாட்டு. என்னது? சத்தமா சொல்லுங்க, என்ன பாட்டு? ஆமா, எப்ப தெரியுமா? அநேகர் இருக்கணும்னு அவசியமே இல்லை. கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ஒரு கொண்டாட்டத்தை கர்த்தர் எழுப்பி வர பண்ணுவா. நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆமே, நோவாவினுடைய பேழைக்குள் இருந்தவர்கள் எத்தனை பேர் தான்? சத்தமா ஆமே சொல்லலனாக்க எனக்கு தெரியும், வசனத்தை வாசிக்கிறதுலன்னு அர்த்தம். எத்தனை பேர் நோவாவினுடைய பேழைக்குள் பிரவேசித்தது?
வெறும் 8 பேர். பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்க, உள்ள போனது எத்தனை பேர் தான்? 8 பேர். ஆனால் 8 பேரை கொண்டு கர்த்தர் இன்னொரு உலகத்தை கர்த்தர் உண்டாக்க ஆரம்பித்தார். கொஞ்ச பேரை கொண்டாயிலும் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை உண்டாக்குறதான தேவன். பார்வோனுக்கு முன்னாடி போய் ஆமென் 6 லட்சம் ஜனத்துக்காக திறப்பில் நின்றது. எத்தனை பேர் தான் நிற்கிறார்கள் தெரியுமா? 2 பேர் தான். ஒருவன் மோசே, இன்னொருவன் யாரு? ஆரோன். 2 பேர் தான் யாரிடத்துல போய் நிற்கிறார்கள்? பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. எத்தனை லட்ச ஜனத்துக்காக? 30 லட்ச ஜனத்துக்காக பார்வோனுக்கு முன்னாடி போராடின கூட்டம் 2 கூட்டம். 430 வருஷத்தின் அடிமைத்தனத்தை கர்த்தர் முறிய பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமே ஒரு ஆமென் சொல்லுங்க. 2 பேரை கொண்டு ஆண்டவன் 430 வருஷத்தின் அடிமைத்தனத்தை தேவன் முறிய பண்ணுவாரானா? இன்றைக்கு கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் கொண்டும், நம்முடைய கூட்டத்தை கொண்டும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சிலரை கொண்டாயிலும் தேவன் கொண்டாட்டங்களை என் குடும்பத்தின் மத்தியிலும், என்னுடைய பட்டணத்திலையும், என்னுடைய தேசத்திலையும் ஒரு எழுப்புதலை கர்த்தர் எழும்பி வர பண்ணுவா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. சிறையிருப்புக்குள் இருந்தது வெறும் 2 பேர் தான். எத்தனை பேர்? யார் யார் தெரியுமா? பவுலும் சீலாம். உள்ள இருந்தது 2 பேர் தான். அந்த சிறைச்சாலை சின்ன சிறைச்சாலை அல்ல, ஒரு பெரிய சிறைச்சாலை. ஆனால் 2 பேர் கூடி ஆமே என்ன செஞ்சாங்க? ஆமா ஆமே. எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு அல்லேலூயா சத்தமா நம்மளால என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ஆனால் 2 பேர் அடிக்கப்பட்டவர்களாக, தன்னுடைய கால்கள் தொழுவத்தில் கட்டப்பட்டவர்களாக 2 பேர் நடுராத்திரியில் பவுலும் சீலாவும். ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பவுலும் சீலாவும் 2 பேர் தான். சிறைச்சாலைக்குள் அவர்கள் ஜெபித்தார்கள், அவர்கள் பாடினார்கள், தேவனை துதித்தார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? வசனம் என்ன சொல்லுகிறது? சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரம் அது அசைந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், உன்னை கொண்டு, சிலரை கொண்டு, ஆமென், அநேக பேரை கொண்டு செய்ய வேண்டிய அற்புதத்தை, அநேக பேரை கொண்டு செய்ய வேண்டிய அடையாளத்தை, அநேக பேரை கொண்டு செய்ய வேண்டியதான எழுப்புதலுடைய வல்லமையை கர்த்தர் சிலரை கொண்டு செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளதான தேவன். புறப்பட்டு போன வெறும் 300 பேரை கொண்டு மீதியானின் கையில் இருக்கிறதான இஸ்ரவேலுடைய அடிமைத்தனத்தை கர்த்தர் கிதியோனின் நாட்களில் தேவன் முறிய பண்ணினார். கொஞ்ச பேரை கொண்டாகிலும். ஆமே ஆமே. ஆண்டவருக்கு எண்ணிக்கை, ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. அவர் தன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சிலரை தேவன் எதிர்பார்க்கிறார். சிலர் எழும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சிலரை குடும்பத்திலிருந்து எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சிலரை வீதியிலிருந்து எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சிலரை இந்த துடியிலிருந்து கர்த்தர் எழும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். சிலரை கர்த்தர் நம்முடைய சபையிலிருந்து எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் கூட்டங்கள் அவசியம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறது. மத்தேயு 18:19 வசனத்தில், அல்லாமலும் இந்த பூமியிலே எத்தனை பேர்? எத்தனை பேர்? எத்தனை பேர்? 2 பேர், 3 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் நான் அங்கே ஜெபத்துக்கு பதில் தரும்படிக்கு நான் இறங்கி வருகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அநேக ஆயிரங்களுக்கு மத்தியில் அசைவாடுகிற ஆண்டவர் மாத்திரமல்ல, சிலரின் மத்தியில் அசைவாடுகிறார். 12 பேரை கொண்டு தேவன் உலகத்தை அவர் அசைக்கிறார். 120 பேரை கொண்டு கர்த்தர் சபையினுடைய அஸ்திபாரத்தை கர்த்தர் எழும்பி வர பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், கொஞ்ச பேரை கொண்டாகிலும் கொண்டாட்டங்களை எழும்ப பண்ணுவா. வேதத்திலிருந்து நேரத்துக்கு உட்பட்டு 1 அல்லது 2 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த கொஞ்ச பேர் என்று சொல்லுகிறோமே, அந்த கொஞ்ச பேருக்குள் இருக்க வேண்டிய குணலட்சணம் என்ன? வேதத்தில் கொஞ்ச பேரை தேவன் எழுப்பினார் என்று வேதம் சொல்கிறது. கொஞ்ச பேரை தேவன் எழுப்பினார். கொஞ்சமாய் இருந்தவர்களை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார்? கொஞ்சமாய் இருந்தவர்களை தேவன் எப்படி பயன்படுத்தினார்? ஆமென். அவர்களுக்குள் இருந்த குணலட்சணம் என்ன என்பதை வசனத்தின் அடிப்படையில் மிக சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். நம்பர் 1, முதலாவது உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனம். உபாகமம், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து
உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. போதும். இங்கே மோசே ஒரு புதிய தலைமுறையினிடத்தில் பேசுகிற வார்த்தையை இங்கே நாம் பார்க்க முடியும். யோர்தானினுடைய சமவெளியில் எல்லா ஜனங்களையும் கூடி வரச் செய்து பிரமாணத்தையும் அந்த ஜனத்தின் ஆதியின் காரியத்தையும் மோசே அந்த கூட்டத்தோடு கூட பேசுகிறான். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது, நான் உங்களை எப்படி நான் தெரிந்து கொண்டேன், எப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்போது உங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று மோசே இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து பேசுகிற போது அவர் பேசுகிறார், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான அல்லது அநேகமான ஜனமாய் கூட்டமான ஜனமாய் இருக்கிறபடினால் நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க தெரிந்து கொள்ளப்படும் போது நீங்கள் எவ்வளவு பேர் இருந்தீங்க தெரியுமா? கொஞ்சமாய் இருந்தீர்கள். இஸ்ரவேலின் ஆரம்பம் கொஞ்சமாய் இருந்தது. ஆண்டவர் உலகத்தை பார்க்கிறார். அநேக ஆயிரமான சாதிகள் இருக்கிறது. அநேக திரளாய் பெருகிருந்த கூட்டம் அநேகம் இருந்தது. ஆனால் அந்த கூட்டத்தையெல்லாம் தேவன் தெரிந்து கொள்ளாமல், ஜன திரட்சியான கூட்டத்தையெல்லாம் தேவன் தெரிந்து கொள்ளாமல், இஸ்ரவேல் என்கிற ஒரு கூட்டம் கொஞ்சமாய் இருந்த போது தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். ஆனால் கொஞ்சமாய் இருந்தவர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிற போது, உபாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிற போது, ஆமென், கொஞ்சமாய் இருந்தவர்கள் இப்பொழுது எப்படிப்பட்டவர்களாய் தங்களை மாறிவிட்டார்கள், கர்த்தர்களை மாற்றினார், தேவன் அவளை ஆசீர்வதித்தார் என்று அதே மோசே சொல்லுகிற வார்த்தையை அந்த வசனத்தில் வாசிக்கிற போது எப்படி வாசிக்கிறோம்? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இப்பொழுது என்ன செய்திருக்கிறார்? ஆரம்பம் எப்படி இருந்தது? ஆரம்பம் எப்படி இருந்தது? கொஞ்சமாய் இருந்தார்கள். கொஞ்சமாய் இருந்தவர்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறார்களாம்? பெருகி இருக்கிறார்கள். எப்படி பெருகி இருக்கிறார்களாம்? இதோ இந்நாளில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகி இருக்கிறீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கொஞ்சமாய் இருந்தவர்கள் இப்பொழுது எப்படி மாறிவிட்டார்கள்? எப்படி மாறிட்டாங்க? ஆமென், திரளாய் மாறிவிட்டார்கள். கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேலின் கூட்டம் எகிப்திலிருந்து வெளியே வந்த போது, எகிப்தை விட்டு வெளியே வந்து கானான் தேசத்துக்கு நேராய் போகிற போது வழியில அநேக ஜாதிகளை அவர்கள் சந்தித்தார்கள். ஆமென், ஆமென். வழியில அநேக ஜாதிகள் கூட்டத்தை சந்தித்த போது மற்ற ஜாதிகள், மற்ற கூட்டத்தார், மற்ற ஜனங்கள், மோவாப்பியரை போன்றவர்கள், அமலேக்கியர்களை போன்றவர்கள் எல்லாரும், ஆமென், இவர்கள் இஸ்ரவேலை பார்த்து, கூட்டத்தை பார்த்து பயந்து போனார்கள். ஆமென். சத்தம் ஒரு ஆமென். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆரம்பத்தில் அவர்கள் எப்படி இருந்தாங்க? கொஞ்சம் பேரா இருந்தாங்க. ஆமா, ஆரம்பத்தில் கொஞ்ச ஜனமா இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது கர்த்தர் பெருக பண்ணினார். சத்துருக்கள் இப்பொழுது இஸ்ரவேலை பார்க்கிற போது பயந்து நடுங்கிற அளவுக்கு கர்த்தர் அவர்களை பெருக பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பெருக பண்ணினாராம்? நட்சத்திரத்தை போல அவர்களை பெருக பண்ணுகிறார். நல்லா கவனிக்கணும். ஆரம்பத்தில் அவர்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆரம்பத்தில் ஒரு காரியமும் இல்லை. ஆரம்பம் பரதேசிகள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆரம்பத்தில் இறந்து திரிவர்களைப் போல அடிமைப்பட்டவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அதே கூட்டம் இப்பொழுது தேசமாய் பெருகி நிற்கிறது. அதே கூட்டம் திரட்சியாய் பெருகி நிற்கிறது. அதே கூட்டம் நட்சத்திரத்தை போல பெருகி இருக்கிறது. இப்படி சொல்லட்டும், அவர்களுக்கென்று ஒரு தேசம் உண்டாகினது. அவர்களுக்கென்று சொல்லி பண்டிகைகள் உண்டானது. அவர்களுக்கென்று சொல்லி ஒரு ஆமென் பிரமாணங்கள் எழும்பிச்சு. அவர்களுக்கென்று சொல்லி ஆராதனைகளுடைய முறைமைகள் எழும்புகிற அளவுக்கு கர்த்தர் அவர்களை பெருக பண்ணினார். ஆமென். அற்பமாயிருந்தவர்கள், கொஞ்சமாயிருந்தவங்க, அவர்களுக்குள் ஒரு கொண்டாட்டங்கள் உண்டாகிற அளவுக்கு தேவனுடைய கிரியையும் தேவனுடைய கிருபையும் அவருடைய வாழ்க்கையை எழும்பிச்சு. என்ன காரணம்? என்ன காரணம்?
கொஞ்ச பேரை கொண்டு கத்த இவ்வளவாய் பெருக பண்ணி அவர்களுக்கான பிரமாணத்தை கத்து எழுப்பி, அவர்களுக்கென்று சொல்லி ஒரு பண்டிகையை எழுப்பி, அவர்களுக்கென்று சொல்லி பலிபீடத்தை எழுப்பி, அவர்களுக்கென்று சொல்லி ஒரு ஆராதனை முறைமைகளை கத்து எழுப்பி, அவர்களை ஒரு பிரத்யட்சம் உள்ளவர்களாய் கத்தவர்களை மாற்றினாரே. என்ன காரணம்? அதனுடைய முகாந்திரம் என்ன? ஆரம்பத்தை சற்று கவனித்தால் புரிந்து கொள்ள முடியும். என்ன சொல்கிறது? ஆதியாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூட பேசுகிறார். ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? இப்போ ஆபிரகாமுக்கு 78. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 99 வயசு. 99 வயதுல ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? 75வது வயசுல, நல்லா கவனிக்கணும், 75வது வயதில் கர்த்தர் பேசினார். என்ன சொல்லி பேசினார்? உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன். ஆமா, வானத்தினுடைய நட்சத்திரத்தை போல பெருகுவார்கள், பூமியினுடைய சொல்லுங்க மணலை போல பெருகுவார்கள். எத்தனாவது வயசுல? பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்க, எத்தனாவது வயசுல? 75வது வயசுல கர்த்தர் சொன்னார். 76வது வயசு வருஷத்திலேயே அவனுக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்தாரா? இல்ல. 80வது வயசுல பெருக்கத்தை கொடுத்தாரா? இல்ல. 90வது வயசுல அதனுடைய அடையாளத்தை பார்த்தானா? இல்ல. ஒரு பெருக்கமும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஒரு வாக்குத்தத்தமும் நிறைவேறவில்லை. ஆமே. ஆனா 99வது வயசு வந்த பின்னாடி ஒரு விஷயம் அங்கே எழும்பிச்சு. அங்கே ஒரு ஆரம்பம் ஒன்று எழும்பிச்சு. அதற்கு பின்பு ஒரு பெருக்கத்தை கத்த ஆபிரகாமின் வாழ்க்கையில கத்த கொடுத்தா. என்ன உண்டாயிற்று? நான் உனக்கும் எனக்கும் நடுவே ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சமாய் இருந்தாலும் சரி, நீ அநேகராய் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது இருந்தால் கத்த உன்னை கொண்டு ஒரு கொண்டாட்டத்தை கத்த எழும்பி பண்ணுவா. உன்னை கொண்டு ஒரு மேன்மை எழும்ப பண்ணுவா. உன்னை கொண்டு ஒரு ஊழியத்தை ஸ்தாபிக்க பண்ணுவா. உன்னை கொண்டு ஒரு எழுப்புதலை கத்த எழும்பி வர பண்ணுவா. செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எனக்கும் தேவனுக்கும் இடையே உடன்படிக்கை எழும்ப வேண்டும். என்ன எழும்பணும்? சத்தமா சொல்லுங்க. என்ன எழும்பணும்? என்ன எழும்பணும்? என் பெயர் கிறிஸ்தவனாய் இருந்தால் மாத்திரம் போதாது. ஏதோ ஒரு சபையில, ஒரு ஆவிக்குரிய சபையில நான் அங்கமாய் இருந்தால் மாத்திரம் போதாது. எனக்கும் தேவனுக்கும் இடையே என்ன எழும்பணும் தெரியுமா? உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்பது ஆமென் 2 பேருக்கு இடையே ஏற்படுத்தப்படுகிற ஒன்று. ஆமென் சொல்லுங்க ஒரு ஆமென். வாக்குத்தத்தம் தேவனிடத்திலிருந்து மாத்திரம் வரலாம். ஆனால் உடன்படிக்கை என்பது 2 பேருக்கும் இடையே ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. ஆமென். தேவனுக்கும் எனக்கும் இடையே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உண்டாக்க, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜீவிதத்தில் ஒரு கொண்டாட்டங்கள் எழும்ப, கொஞ்சமாய் இருக்க என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் உண்டாக, எனக்கும் தேவனுக்கும் இடையே சில உடன்படிக்கைகள் எழும்ப வேண்டும். இன்றைக்கு தேவன் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? உனக்கும் எனக்கும் இடையே உடன்படிக்கை இருக்கிறதா? உனக்கும் எனக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறாயா? உடன்படிக்கை மிக முக்கியமான ஒன்று. நல்லா கவனிங்க. என்னுடைய நீண்ட நாளின் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் எனக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கையை இருக்க வேண்டும். நல்லா கவனிச்சு பாருங்க. வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு தெரியும். யாத்திரையாகமம் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிப்பீர்களானால் அங்கே இஸ்ரவேலின் ஜனம், கவனிங்க, திருப்ப வேண்டாம், நான் சொல்லுகிறேன். அங்கே இஸ்ரவேலின் ஜனம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறது. ஆண்டவரை நோக்கி ஆமென் ஜெபிக்கிறது. என்ன ஜெபிக்கிறது? ஆண்டவரே, எங்களை இந்த ஆமென் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை என்ன செய்யணும்? விடுதலையாக்கும். ஆமே. என்ன சொல்லி ஜெபிக்கிறது? 430 வருஷம் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். 430 வருஷம் இந்த போராட்டத்தில் இருக்கிறோம். 430 வருஷம் இந்த நுகத்தை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். 430 வருஷம் நாங்கள் நெருக்கத்தை பார்க்கிறோம். 430 வருஷம் இந்த பார்வோனுடைய கரத்தினுடைய அதிகாரத்தையும் ஆளுகையிலும் அவனுடைய வல்லமைகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களை நினைத்தருளும். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டா. ஆமே. எப்படி கேட்டா? ஜெபம் பண்ண உடனே கேட்டுட்டாரா? இல்லை. வேதம் சொல்லுறது ஆபிரகாமோடும்
ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எதை நினைவு கூர்ந்தா? அவங்க உபவாசித்து ஜெபிச்சிருக்கலாம், நல்லது. அவங்க உபவாசித்து ஜெபிச்சிருக்கலாம், நல்லது. அவங்க பாடி ஜெபிச்சிருக்கலாம், நல்லது. இதெல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய கண்கள் எதை தேடினது தெரியுமா? அவர்களை ஜெபத்தை தாண்டி, அவருடைய கண்ணீரை தாண்டி, அவருடைய உபவாசத்தை தாண்டி, அவருடைய போராட்டம் உள்ள ஜெபத்தை தாண்டி ஆண்டவருடைய கண்கள் ஒன்றை மட்டும் நோக்கமாயிருந்தது. தேவன் உடன்படிக்கையை கர்த்தர் பார்த்தா. ஆண்டவர் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தா. இன்றைக்கு சொல்லட்டும், தேவனுக்கும் உனக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை இருக்குமானா நீ போராடி ஜெபிக்கிற பொழுது தேவன் அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்து, என்னுடைய போராட்டங்கள் எவ்வளவு பெரியதாய் எவ்வளவு நீண்ட ஆண்டுகளாய் இருந்தாலும் சரி, அந்த போராட்டத்திலிருந்து என்னை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளதான தேவன். இன்றைக்கு ஒரு தீர்மானம், எனக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையை நாங்கள் ஏற்படுத்துவோம். ஆமே, உடன்படிக்கை. கவனிங்க, உடன்படிக்கைக்குள் ரெண்டு விஷயம் இருக்கும். உடன்படிக்கைக்குள்ள சத்தமா சொல்லுங்க, ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று, உடன்படிக்கைக்குள் நிபந்தனை இருக்கிறது. ரெண்டு, உடன்படிக்கைக்குள் பலி இருக்கிறது. உடன்படிக்கை சாதாரணமாக ஏற்படுத்தப்படுவதில்லை. உடன்படிக்கை செய்கிற ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு பலியின் பொருள் வைக்கப்படுகிறது. ஆமே, ஆமே, சத்தமா ஒரு ஆமே. அந்த பலி ஒரு ஆடை எடுத்துக்கொண்டு வந்து ரெண்டு பேருக்கும் இடையே வைத்து பலி செலுத்தப்பட்டு இரத்தத்தினால் அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. ஆமே, ரெண்டு விஷயம் உடன்படிக்கையில் இருக்கிறது. ஒன்று நிபந்தனை, ஒன்று நிபந்தனை அந்த உடன்படிக்கைக்குள் இருக்கிறது. இரண்டாவது, உடன்படிக்கைக்குள் என்ன இருக்கிறது? பலி இருக்கிறது. இது ரெண்டும் இல்லாவிட்டால் அது உடன்படிக்கையே இல்லை. ஆமா, இந்த ரெண்டும் இல்லாவிட்டால் என்ன இல்லை? உடன்படிக்கை இல்லை. ஒன்று நிபந்தனை. ஆண்டவர் சில நிபந்தனைகளை கற்று வைக்கிறார். தெய்வ பிள்ளைகளுக்கு நீ என்னத்தான் ஆராதிக்கணும்னு நிபந்தனை, நீ என்னிடத்துல தான் நேசமாயிருக்கணும்னு நிபந்தனை, நீ எனக்கு பின்னாடி தான் வரணும் என்கிற ஒரு நிபந்தனை, என் வார்த்தைக்கு தானே கீழ்ப்படிய வேண்டும் என்கிற நிபந்தனை. ஆண்டவர் பல நிபந்தனைகளை கற்று வைக்கிறார். அந்த நிபந்தனைக்கு என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் அதற்கு கீழ்ப்படிவேன் என்கிற ஒரு காரியம், அந்த நிபந்தனைக்கு என்னை ஒப்புவிக்கிற ஒரு காரியம் எழும்புமானால் அதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? நாமே உடன்படிக்கை. அதுக்கு பேர் தான், எனக்கு பேரு உடன்படிக்கை. இரண்டாவது, உடன்படிக்கை என்பது என்ன? இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை. எனக்கும் உடன்படிக்கை செய்கிறவருக்கும் இடையே, அந்த ரெண்டு நபர்களுக்கு இடையே ஒரு அர்ப்பணிப்பு எழும்பி நிற்கிறது. ஆமே, அவர் ஒரு அர்ப்பணிப்பை செய்தார். அவர் ஒரு அர்ப்பணிப்பை செய்தார். ஆமே, சத்தமா ஒரு ஆமே. அவர் ஒரு அர்ப்பணிப்பை செய்தார். உனக்காக என் ஜீவனையும் கொடுக்க நான் ஆயத்தம் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். ஆனால் இன்றைக்கு என்னிடத்திலிருந்து அந்த அர்ப்பணிப்பு எழும்ப வேண்டும். இந்த நிபந்தனையும் நிபந்தனைக்கான கீழ்ப்படிதலும் பலியும் பலிக்கு நிகரான ஒரு அர்ப்பணிப்பும் அந்த உடன்படிக்கை என் வாழ்க்கையில எழும்பி நிற்குமானால் நான் கொஞ்சமாயிருந்தாலும் சரி, என்னை கர்த்தர் பெருக பண்ணுவா, என்னை எழும்ப பண்ணுவா, ராஜ்யத்தை கர்த்தர் அசைய பண்ணுவா. என்னை கொண்டு செய்ய வேண்டிய பரலோகத்தின் அத்தனை திட்டத்தையும் பரலோகத்தின் தேவன் நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவராய் அவர் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததி, கவனி இங்க வசனத்தை, இங்க கவனி, என்ன கவனிக்கணும்? இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததி எழும்பி நின்று கொண்டே இருக்கிறது. ஆமே, ஆமே. நான் சொல்லட்டும், ஆபிரகாமின் சந்ததிக்கு விரோதமாய் ஆமென் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எத்தனையோ யுத்தங்கள் எழும்பிற்று. அந்த ஆபிரகாமின் சந்ததியை இருக்கக்கூடாது, அதை வேறறுக்க வேண்டும். இஸ்ரவேல் என்கிறதான கூட்டம் இருக்கக்கூடாது என்று சொல்லி அதை வேறறுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ ஜனம், எத்தனையோ அதிகார வர்க்கம், எத்தனையோ தேசங்கள், எத்தனையோ அதிபதிகள் எழும்பினாலும் இன்றைக்கு வரைக்கும் அந்த இஸ்ரவேல் என்கிற ஜனத்தினுடைய வேரை கர்த்தர் தம்முடைய கரத்தில் தேவன் வைத்திருப்பதின்
ஒரே ஒரு முகாந்திரம். அன்றைக்கு ஆபிரகாமோடு கூட கர்த்தர் செய்த உடன்படிக்கை, அன்றைக்கு ஈசாக்கோடு கூட செய்த உடன்படிக்கை, ஆமென், யாக்கோபோடு கூட செய்த உடன்படிக்கை, தேவ ஜனத்தோடு கூட செய்த உடன்படிக்கை. உடன்படிக்கை ஒன்று தான் இந்த அளவும் தேவ ஜனத்தை நிலைக்க செய்திருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் ஆமென் ஒன்றை எதிர்பார்க்கிறார். எனக்கும் உனக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை எழும்ப வேண்டும், ஒரு பொருத்தனை எழும்ப வேண்டும். தேவனுக்கும் எனக்கும் இடையே ஆமென் இந்த நாளில் கர்த்தருக்காய் இதை நான் செய்வேன், இந்த ஆண்டில் இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன், தேவனுக்காய் நான் எழும்பி சிலரை ஆகிலும் அக்கினிலிருந்து நான் விடுவிப்பேன் என்கிற ஆமென் ஒரு சூழ்நிலையோடு ஒரு உடன்படிக்கை எழும்புமானால் நீ கொஞ்சமாய் இருந்தாலும் தேவன் நம்மை பெருக பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அநேக பேர் இல்ல தேவனுக்கு பார்வையில தெரிந்து கொள்வது தேவன் கொஞ்ச பேரை கொண்டு. இரண்டாவது ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். தெரிந்த சம்பவம் தான். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20:12 வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இது யாருடைய ஸ்டேட்மெண்ட் என்றால் யோசபாத்தினுடைய ஸ்டேட்மெண்ட், யோசபாத்தினுடைய வார்த்தை. அவன் சொல்லுகிறான், இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாய் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஆமே, அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், இவர்களோடு கூட அம்மோனிய புத்திரர் 3 பேரும் இணைந்து தேவ ஜனத்துக்கு விரோதமாய் வந்தார்கள். யாருக்கு முன்பதாய்? யூத ஜனத்துக்கு முன்பதாய். ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு முன்னாடி வரார்கள். வருகிற நாட்களில் யூதாவின் தேசத்தின் ராஜா யோசபாத். யோசபாத் தன் கண்களை ஏறிட்டு பார்க்கிறார். ஆமென், கூட்டம் எப்படி இருக்கிறது, எனக்கு விரோதமாய் வந்திருக்கிற சத்துருக்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறாங்கன்னு பார்க்கிறான். ஏராளமானவர்கள். ஆமென். அவன் சொல்லுகிறான், இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நிற்க எனக்கு சொல்லுங்க பலன் இல்லை. அவன் சொன்ன வார்த்தை என்ன? இந்த கூட்டத்துக்கு முன்னாடி. நிறைய பேரை தான் சொல்றோம், எனக்கு வந்த பிரச்சனைக்கு முன்னாடி நிற்க எனக்கு. நிறைய பேர் சொல்றான் ஜெபிக்க கூட பலன் இல்லை. ஆமே, ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கனால என்ன முடியல. ஏன்னு சொன்னா வந்திருக்கிற பிரச்சனை அவ்வளவு பெருசு, வந்திருக்கிற பலவீனம் அவ்வளவு பெருசு. ஆமே, ஜெபிக்க கூட முடியாத அளவுக்கு, பலனற்று போகிற அளவுக்கு பிரச்சனை தலை தூக்கி நின்று கொண்டிருக்கிறது. யோசபாத் சொல்ற ஒரு வார்த்தை, எனக்கு என்ன செய்வது என்று எனக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. இந்த போராட்டத்திலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு அவ்வளவு பெரிய போராட்டம். என்னை விட மிக பெருசாக நின்று இருக்குது. ஆமே, என்னை விட ஒரு பெரிய பர்வதத்தை போல நின்று கொண்டிருக்கிறது போராட்டம். ஆமே, நிறைய பேருடைய வாழ்க்கையில் எப்படி ஜெபிக்கணும்னே தெரியாது. சில பிரச்சனை வந்துருச்சுன்னா, சில போராட்டம் வந்துருச்சுன்னா, சில பலவீனம் வந்துருச்சுன்னா அதுக்கு எப்படி சொல்லுங்க, எப்படி ஜெபிக்கணும்னே தெரியாது. வார்த்தையே எனக்கு அது தெரியாது. யோசபாத்தின் சூழ்நிலை அதுதான். இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பு நிற்க எனக்கு பலன் இல்லை. ஆமே, எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியல. இதனால் செய்வது என்னவென்று தெரியவே இல்லை. ஆமே, ஆமே. என் பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் பேர் தான், என் கூட இருக்கவங்க கொஞ்சம் பேர் தான், என் பக்கத்தில் இருக்கிறதான யுத்த புருஷர்கள் கொஞ்சம் பேர் தான், என் தேசத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான், என் சபையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் எதிராளிகளோ ஏராளமாய் நிற்கிறார்கள். எங்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. ஆமே, வேதம் சொல்லுறது, அந்த ஏராளமான கூட்டத்தை தேவன் யோசபாத்தின் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். வேத வசனத்தில் வாசிக்கிற போது, ஆமென், கீழே இருக்கிற வசனத்தில் வாசிக்கும் போது 24வது வசனத்தின் கடைசி பகுதி, அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாய் கண்டார்கள்,
ஒருவரும் தப்பவில்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆரம்பத்தில் என்ன வாஸ்தவம்? ஆரம்பத்தில் என்ன வாஸ்தவம்? எவ்வளவு பெரிய கூட்டம் அது? சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு? ஏராளமான கூட்டம், ஆனால் ஏராளமான பிரச்சனை. இப்போ வசனம் சொல்லுறது ஒருவரும் தப்பவில்லை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவரும். எனக்கு விரோதமாய் எழும்பின இந்த கூட்டத்தில், எனக்கு விரோதமாய் வந்திருந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகிற அளவுக்கு தேவன் எனக்கா யுத்தத்தை கத்த செய்தார். ஆமென். சத்தமயுராமே. செஞ்சது என்ன? ரெண்டு விஷயத்தை அந்த யோசபாத் செஞ்சான். என்ன செஞ்சானா வாசிக்கலாம். ஆமென். அது 20வது அதிகாரம், 20வது அதிகாரத்தில் வாசிக்கிற போது 3வது வசனத்தோடு வாசிக்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறிவித்தான். சொல்லுங்க அந்த வார்த்தையை. முதல்ல யோசபாத் செஞ்ச விஷயம் என்ன? ஆமென். தேவன் அற்புதத்தை செய்யணும்னா ஏராளமான இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நிற்கிற என் தலையை கர்த்தர் உயர்த்த வேண்டுமானால் யோசபாத் செஞ்ச முதல் விஷயம் உபவாசத்தை அறிவித்தான். ஆமென். எப்போ உபவாசம்? எப்பங்க உபவாசிச்சப்போம்? சத்தமாக சொல்லுங்க. 5ஆம் தேதியிலேருந்து ஜெயம் வரணும்னா 5ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் என்ன இருக்குது? சத்தமாக சொல்லுங்க. பின்னாடி இருக்கவங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்கிறீங்க என் பிரச்சனை யோசபாத்து போலவே இருக்குதுன்றவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். இப்போ தூக்க மாட்டோமே. யோசபாத்து போலவே என் பிரச்சனை இருக்குது. நான் எப்படி சொல்லட்டும்? யோசபாத்தை உயர்த்தினதை போலவே கர்த்தரை நீ உயர்த்த வேண்டும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அப்போ முதல் ஸ்டெப் உபவாச ஜபத்துக்கு வா. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது அவன் என்ன செய்தானா, கீழே இருக்கிற வசனத்தில் வாசிக்கிற போது 21வது வசனத்தில் வாசிக்கிற போது ஆமென் வாசிக்கிறோம். 21வது வசனம். பின்பு அவன் ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துவிக்கவும் நல்ல கவனிங்க, ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும். யாரை முன்பதாய் நிறுத்தினான்? ஆயுதத்துக்கு முன்பதாய். கவனிங்க, ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக வேற ஒரு கூட்டத்தை அவன் நிறுத்துகிறான். எந்த கூட்டத்தை தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கிற, தேவனை துதிக்கிற ஒரு கூட்டத்தை ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாய் அவன் நிறுத்தினான். இப்படி நான் சொல்லட்டும், இந்த யோசபாத் என்ன செய்தான் தெரியுமா? மாம்சத்தை முன்னிறுத்தாமல் ராஜ்யத்தின் பலத்தை தனக்கு முன்பதை அவன் நிறுத்தினான். வராமன்னு சொல்லுங்க. ஏன் உபவாச ஜபம், ஏன் ஆராதனை, ஏன் வேதம், ஏன் சபை, ஏன் என்று சொன்னால் அவன் மாம்ச பலத்தை நம்பாதபடிக்கு பரலோகத்தினுடைய பலத்தை நம்பி, பரலோகத்தினுடைய ராஜ்யத்தினுடைய வல்லமையை நம்பி ராஜ்யத்தை முன்பதை அவன் நிறுத்தினான். என்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும், உன் வாழ்க்கையில உன் பலத்தை ஒரு காலம் முன்னிறுத்தாதபடிக்கு, ஆயுதத்தை முன்னிறுத்தாதபடிக்கு, உன்னுடைய பலத்தை முன்னிறுத்தாதபடிக்கு, உன் படிப்பை முன்னிறுத்தாதபடி, உன்னுடைய தாளந்துகளை நீ முன்னிறுத்தாதபடிக்கு, உன்னுடைய ஜாதி பெருமையை முன்னாடி நிறுத்தாதபடிக்கு, உன் தற்பெருமைகளை முன்னிறுத்தாதபடிக்கு, நீ முன்னிறுத்த வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஆவிக்குரிய ஆயுதங்களை முன்னிறுத்துவாயானா, ராஜ்யத்துக்குரிய ஆயுதத்தை முன்னிறுத்துவாயானா, தேவனை சார்ந்து அவரை நீ முன்னிறுத்துவாயானா, கர்த்தர் உன் பட்சத்தில் சத்துருக்குடைய கிரியைகளை உன் கரத்தில் தேவன் ஒப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருப்பார். ஆமென். கொஞ்ச பேராய் இருக்க கர்த்தர் கொஞ்ச பேரை கொண்டு அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு, அங்கே மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்து முடிக்கிறார். காரணம் ஆயுதம் அணிந்தவர்களை பின்னுக்கு தள்ளி பரலோகத்தினுடைய ராஜ்யத்தின் காரியத்தை முன்பதாய் நிறுத்தினார். உபவாசித்தார், ஆராதனை நடத்துபவர்களை முன் நிறுத்தினார். வேதம் சொல்லுகிறது, யோசபாத்தின் தலையை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் அற்புதங்களை செய்தார். என்னைக்கு தீர்மானிக்கல, நான் கொஞ்சம் பேராக இருந்தாலும் பரவாயில்ல, என்னையும் தேவன் பயன்படுத்துவார். ஆமென். ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் தேவனிடத்தில், என்னவென்றால் ஆயுதத்தை முன்னிறுத்திராது, மாம்ச ஆயுதத்தை முன்னிறுத்திராது,
ஆமென். பவுல் சொல்கிறா, என்னுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியது அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கிற தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென், ஆமென். மாம்ச பலத்தையும் புயத்தின் நம்பி அல்ல என்னுடைய யுத்தம். ஆமென், ஆமென், ஆமென். கோலியாத்தை பார்த்து தாவீது ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை சொன்னார்? என்ன மிதிலாயிட்டீங்க? நீயோ ஈட்டியும் பட்டயத்தோடும் வருகிறாய், ஆனால் நானோ ஈட்டியை நம்பி அல்ல, ஆனால் நானோ பட்டயத்தை நம்பி அல்ல, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாயிருக்கிற கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி முன்பதாய் நின்றபோது உலகத்தின் பட்டயம் அவனுக்கு முன்பதாய் சாஷ்டாங்கமாய் விழ ஆரம்பித்தது. போராட்டங்கள் சாஷ்டாங்கமாய் விழ ஆரம்பித்தது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் சபையாய் எடுக்கலாம். எனக்கு முன்பதாய் என் பலத்தை நிறுத்துவது இல்லை. ஆமென். ராஜ்யத்தை மட்டுமே முன்னிறுத்த போகிறேன்.